நேயர்களே வணக்கம். நம்ம தினசரி பிரார்த்தனை செய்கின்றோம். காலையில் எழுந்திரிச்சு பூஜை அறையில் நமக்கு என்ன தேவையோ அதை கடவுளிடம் கேட்கின்றோம், பூஜை பண்ணுறோம், பிரார்த்தனை பண்ணுறோம். ஆனால் அதில் ஒரு சூட்சுமம் இருக்குது. பிரார்த்தனை எப்படி இருக்கணும்? பிரார்த்தனையைப் போல உயர்வான ஒரு விஷயம் உலகத்திலேயே இல்லை என்று சொல்வார்கள். அதாவது நமக்கும் நம்மை படைத்த இறைவனுக்கும் ஒரு பெரிய இணைப்பை தருவது எது என்று சொன்னால் அதுதான் பிரார்த்தனை என்பார்கள். காந்தியடிகள் சொல்வார், பிரார்த்தனை இல்லாத நாள் ஒரு நாளே கிடையாது என்பார். ஒரு நாள் பிரார்த்தனை பண்ணாட்டி போனால் அந்த நாள் எனக்கு ஒரு நாளாகவே இருக்காது அப்படி என்று சொல்வார். அதாவது இந்த பிரார்த்தனை இருக்குது இல்லையா, அந்த பூஜை பண்ணிட்டோம்னா பாருங்களா, நமக்கு ஒரு பெரிய பலம் கிடைச்ச மாதிரி இருக்கும். நமக்கு கடவுள் தருகிறார் தராமல் இருக்கிறாருங்கிறதெல்லாம் கூட ரெண்டாவது பிரச்சனை. நமக்கு ஒரு பெரிய உத்வேகம் கிடைக்கும், நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதனால தான் காஞ்சி மகா பெரியவர் என்ன செய்வாரன்னா, பிரார்த்தனை பண்ணுங்க, நல்ல கண்ணை மூடி மனதார அந்த இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க, அவனிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுங்க. அதாவது நமக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மற்ற விலங்குகளுக்கு இந்த பவர் கிடையாது. ஆனால் நமக்கு மனுஷனாக படைச்சி நமக்கு நல்ல மொழி அறிவை தந்து, நல்ல ஸ்லோகங்களை தந்து, ஆன்றோர்கள் மொழிகளை தந்து எப்படி பிரார்த்தனை பண்ணணும், எப்படி நமக்கு வேண்டியதையெல்லாம் கடவுள்கிட்ட இறைஞ்சி வேண்டி நம்ம வாங்கிக்கலாம் என்கிறதெல்லாம் சொல்கிறார் இல்லையா. அந்த பிரார்த்தனையில் தாங்க இருக்குது ஒரு அற்புதமான சூட்சுமம். அதாவது பரமஹம்ச யோகானந்தர் சொல்லுவார், இந்த பிரார்த்தனைங்கிறது என்னங்கிறத அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். பிரார்த்தனை என்பது ஆன்மாவினுடைய கோரிக்கை. இறைவன் நம்ம யாரையும் பிச்சைக்காரனாக படைச்சிடல, நம்ம எல்லாரையும் கோடீஸ்வரனாக படைச்சிருக்கிறோம் இல்லையா. நீங்கள் நினச்சி பாருங்கள், எவ்வளோ அற்புதமான ஒரு உடம்பை கொடுத்துருக்குறான், எவ்வளோ அழகான பேச்சை கொடுத்துருக்குறான், கைகள், கால்கள், கண்கள், இதுக்கெல்லாம் நிகராக இருக்க முடியுமா? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு சாதாரண ஒரு சிறுநீரகம் அது பழுதடைந்து விட்டால் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு. அப்போது 15 30 லட்சம் ரூபாய் உள்ள சிறுநீரகங்களை இலவசமாக நமக்கு தந்திருக்கிறார். அதே மாதிரி கண்கள், அதே மாதிரி அற்புதமான இதயம், பிறந்ததிலே இருந்து நமக்கு இறக்கின்ற வரைக்கும் ஓயாமல் ஒழியாமல் கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் நமக்கு துடிக்கின்ற அந்த இருதயம், அந்த நுரையீரல், எத்தனை விஷயத்தை தந்திருக்கிறான், எவ்வளவு அறிவை தந்திருக்கிறான். ஆனால் நம்ம ஏன் அப்படி இருக்கிறோம், நம்ம ஏன் பிச்சைக்காரனாக இருக்கிறோம், நமக்கு ஏன் வல்லமை இல்லாதவர்களாக இருக்கிறோம்? காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வலிமை, நமக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த தொடர்பை நம்ம உணரவில்லை. கிட்டத்தட்ட அந்த இறைவன் சாயல்ல தான் நம்மளை படைச்சிருக்கிறாங்கிறாரு யோகானந்தர். ஒரு நல்ல பணக்கார வீட்டுக்கு சென்று பிச்சை கேட்கும் ஒரு பிச்சைக்காரன் அந்த பங்கைத்தான் பெறுகின்றான். யாரு? ஒரு பணக்காரனுடைய வீட்டுக்கு சென்று பிச்சை கேட்கும் பிச்சைக்காரன் தன்னுடைய பங்கைத்தான் பெறுகின்றான். ஆனால் ஒரு மகன் தன்னுடைய பணக்கார தந்தையிடம் எதையும் பெற முடியும். அந்த மாதிரி நம்முடைய அப்பா, அந்த இறைவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா, எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா. அவன் கேட்டால் அவனிடத்திலே இருந்து கிடைக்காதது எது? ஆனால் கேட்கணும், எப்படி கேட்கணும்னுட்டு இருக்கு. நம்ம கேட்க தெரியாமல் கேட்குறோம், பிரார்த்தனை பண்ண தெரியாமல் பண்ணுறோம். ஒன்று வேணாங்க, மகாபாரதத்தில் ஒரு கட்டம், துரியோதனன் போகிறான், அர்ஜுனனும் போகிறான். 2 பேரும் கண்ணன் இடத்துல உதவி கேட்குறாங்க. துரியோதனன் என்ன கேட்குறான்? துரியோதனன் உன்கிட்ட இருந்த படையெல்லாம் எனக்கு தா, உன்கிட்ட இருக்கிற படைகளெல்லாம் எனக்கு தா, அதை வச்சுக்கிட்டு நான் போரில் ஜெயிச்சிடுவேங்கிறான். இப்போ அர்ஜுனன் டர்ன் வருது, ஏன்னா படையெல்லாம் அவன் வாங்கிட்டு போயிட்டான். இப்போ நான் வெத்த ஆளாக இருக்கிறேன். கண்ணன் கேட்குறான், எப்பா படையெல்லாம் இந்த துரியோதனன் கேட்டு எடுத்துகிட்டு போயிட்டான், இப்போ நான் வெறும் ஆள் தான் இருக்கிறேன், நானும் உறுதிமொழி தந்திருக்கிறேன், சண்டை செய்கிறது இல்லைன்னுட்டு உறுதிமொழி தந்திருக்கிறேன், ஆனால் சும்மா தான் நிற்க முடியும், நீ என்ன சொல்கிற, உனக்கு இப்போ கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே, என்ன சொல்கிறேங்கிற அர்ஜுனன் கேட்குறான். அர்ஜுனன் என்ன தெரியுமா கேட்குறான்? நீ பெரிய ஆள், நீ பெரும் ஆள், நீ பெருமாள், பெருமாளே நீ என் பக்கத்தில் இரு. எப்படி கேட்குறான் பாருங்க, நீ பெரிய ஆள், நீ பெருமாள், பெருமாளே என் பக்கத்தில் இரு. அதை தான் திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார், பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்றானை. வேற ஒன்றும் பண்ணல, ஒரு கோல், ஒரு குதிரையை ஓட்டுற கோல் வச்சுக்கிட்டான், அவ்வளவுதான். ஆனால் மொத்த காரியத்தையும் முடிச்சுட்டான், அர்ஜுனனுக்கு வெற்றியை தேடி தந்தான். அப்போ எதை கேட்கணுங்கிறது அர்ஜுனனுக்கு தெரிஞ்சிருக்கு, துரியோதனனுக்கு தெரியல பாருங்க. அவன் நோட்டை வாங்கிட்டு போயிட்டான், அவன் நோட் அடிக்கிற மிஷினையும் எடுத்துகிட்டு போயிட்டான். அதுதான் பிரார்த்தனையுடைய பலன். அதனால தான் கேட்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்கணும். எப்படி கேட்கணும்?
இறைவனிடத்தில் கேட்கும்போது நம்ம குறை புக்தியால் கேட்கக்கூடாது. எனக்கு இந்த காரியம் நடக்கணும், எனக்கு அந்த காரியம் நடக்கணும். அப்படி என்ன அந்த காரியத்தின் பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்துக்களை பற்றி நம்முடைய சிற்றறிவுக்கு தெரியாது. அப்போ காரியமானா போயிடும் அப்படின்ட்டு தான் நான் நினைப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி சீக்கிரட்டாக நம்மளை குழி பறிக்கக்கூடிய, நம்முடைய நிம்மதியை குலைக்கக்கூடிய ஒரு விஷயமே இருக்கும். நம்ம சொல்ல அந்த ஒரு இடம், அந்த இடம் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நினச்சி இந்த இடம் எப்படியாவது கிடைக்க வேணும் இறைவா அப்படின்ட்டு நம்ம போய் அவர் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணுறோம். அவர் கொடுக்காட்டி போனால் அவர் மேலே கோபம் வருது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால கொடுக்காம இருக்கிறார். இப்போ கொடுத்துறாருன்னு வச்சுக்கிங்களா, எத்தனையோ பேர் ஒரு இடம் வாங்கிட்டு படாத அவஸ்தைப்படுறாங்க அதில் இருக்கிற வில்லங்கங்களுக்காக. யோசனை பண்ணி பாருங்க. இதுதான் பிரார்த்தனையை செய்ய தெரிய வேண்டும். எப்படி சொல்லணும்? நீயே எனக்கு தாய், நீயே எனக்கு தந்தை, நீயே எனக்கு குரு, தங்கள் திருவுள்ளம் இறைவா நீ என்ன நினைக்கிறாயோ, எனக்கு என்ன வேணும்ங்கிறது உனக்கு தெரியுமப்பா. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டியது அனைத்தும் தருவோய் நீ. அதனால தான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, நீ ஒன்றும் வேண்டாம், போய் நில்லு, ஒரு அஞ்சலி செலுத்து, எனக்கு என்ன வேணுமோ அதை நீ தருவாய் என்கிற அந்த நம்பிக்கையோடு போய் நில்லுங்கள். போய் கேட்காதீர்கள். அவன் பணக்காரன், சொத்தையே எழுதி வச்சுப்பான் அவங்க பேரில். நீங்கள் ஏன் போய் எனக்கு கொஞ்சோண்டு கேட்குறீங்க? கேட்காதீங்க, அவனிடத்துல போய் நில்லுங்கள். அப்போ ப்ரேயரில் என்ன பண்ணணும்? எனக்கு எது நல்லதோ இறைவனே அதை நீ அருள வேண்டும், எனக்கு எது சிறந்ததோ அதை நீ அருள வேண்டும், உன்னுடைய திருவுள்ளப்படி நான் நடந்து கொள்வதற்கு சித்தமாக இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி இந்த சுலோகத்தை சொல்லணும். இந்த சுலோகம் எப்படி தெரியுமா? எனக்கு நீதான் தாய், எனக்கு நீதான் தந்தை, எனக்கு நீதான் கல்வி, எனக்கு நீதான் செல்வம், ஏன் எனக்கு எல்லா உறவும் நீதான், எல்லாம் நீதான். துவம்மேவ மாதா சபிதா, துவம்மேவ துவம்மேவ பந்து சகா, துவம்மேவ துவம்மேவ வித்யா திரவிணம், துவமேவ துவமேவ சர்வம் மம தேவதேவா. தேவாதி தேவனாகிய இறைவனே, நீதான் எனக்கு மாதா, நீதான் எனக்கு பிதா, நீதான் எனக்கு உறவு, நீதான் என்னுடைய நண்பன், நீதான் என்னுடைய கல்வி, நீதான் என்னுடைய செல்வம். இவ்வளவு ஏன், எனக்கு எல்லாம் நீதான், எனக்கு எல்லாம் நீதான். நீ பார்த்து என்ன பண்ணுறியோ அதை செய்ப்பான்ட்டு 2 கைகளையும் கூப்பி மனதார அவனை வணங்கிவிட்டு, என்னுடைய பொறுப்பும் எல்லாம் உன்னை சேர்ந்தது என்கிற ஒரு வார்த்தையை மட்டும் அவன் காதில் போட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது தானாகவே நடந்துவிடும். நடப்பதெல்லாம் நல்லதாக இருக்கும். நம்முடைய பிரார்த்தையின் பலனாக நம்முடைய வேண்டுகோள் நாமே ரிக்வஸ்ட் பண்ணுறதை விட அவன் பார்த்து தந்தான்னா ஆபத்தில்லாத ஒரு பொருளை தருவான். இதை மட்டும் மறந்து விட வேண்டாம். பிரார்த்தனையினுடைய சூட்சுமம் இது.